அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் ஒரே நாளில் ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகள் சார்பாக ஆளுநர் அர்லேக்கரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்களிடம் தவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுகவும் அதிமுகவும் ஆளுநரிடம் புகார் தெரிவித்துள்ளன. பாஜக சார்பில் 2 முக்கிய புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்கு எதிரானது. மதுரையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்த விசாரணை நடத்தவும், விசாரணை முடியும் வரை அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் பாஜக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமானது என்னவென்றால், இந்த 3 கட்சிகளும் அளித்துள்ள புகார் மனுக்களில் முக்கியமான ஒரு விஷயத்தில் மட்டும் ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால், முதலமைச்சர் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் அவரின் நண்பர் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எந்தவித அரசு பொறுப்பும் வகிக்காத அவர்கள் இதுபோன்ற முக்கிய அரசு அலுவல்களில் தலையிடுவது தொடர்பான புகார் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். குதிரை பேர புகாரை விட ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி தொடர்பான புகாரையே ஆளுநர் தீவிரமாக பரிசீலிக்க கூடும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சார், திமுக, அதிமுக, பாஜக 3 கட்சிகள் சார்பாகவும் இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சு புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா பார்க்கணும்னா, முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய சகாக்களான ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் மீது புகார் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த இருவரும் அரசு சாராதவங்க, அவங்க முக்கியமான அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு மீது ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, ஆளுநரை பொறுத்தவரை இதுல கடந்த காலங்கள்ல தாவேகா அரசிடம் இருந்த அணுகுமுறை இப்ப இல்ல. அதுதான் நான் உள்வாங்கிக்கிறேன். நீங்க கிட்டத்தட்ட முதலாக தாவேகா அரசு தன்னோட 108 அப்படிங்கிற எண்ணிக்கையோட போகிறப்ப ஆளுநரை 2-3 முறை அவர்கள் சந்திச்ச பின்புதான் அனுமதி அளிக்கப்பட்டது. சந்திக்கிற அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அனுமதி, முதல்வராக பதவியேற்க அழைப்பு. அதுக்கு பின்பு ஆளுநர் உரையில நீங்க பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கும் இடையில இருந்த ஒரு இணக்கமான உறவு வெளிப்பட்டது. ஆனா இப்ப 2-3 நாட்களா நம்ம நடவடிக்கைகளை பாக்குறப்ப ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கும் பழைய ரிலேஷன்ஷிப் முதல்ல இல்ல. நான் அந்த புள்ளியில இருந்தே தொடரணும்னு தான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்க ஆளுநர் ஆய்வுக்கு செல்கிறார். மதுரை போன்ற பகுதிகளில் சௌராஷ்டிரா கல்லூரிக்கு போயிருக்கிற பொழுது அங்க ஒரு ஆய்வு நிகழ்ச்சியிலையும் ஆளுநர் கலந்துக்கிறார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம இதை பேசுவதற்கு முன்பு இதை தொட்டுட்டு சொன்னா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த ஆளுநர் மாளிகையை அணுகலாம் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி ஆளுநர் நகர்ந்திருக்கிறார். அப்ப ஏறக்குறைய ஏதோ ஒரு வகையில தாவேகா அரசுக்கு குடைச்சல் அல்லது முந்தைய திமுக அரசை RN ரவி போன்றவர்கள் கையாண்ட விதத்துக்குள்ள இப்ப இருக்கிற ஆளுநர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காரு, பரிணமிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் இதே ஆளுநர் தான் தாவேகா அரசுக்கு பாராட்டு பத்திரம் ஆச்சார். நீங்க தேசிய கீதத்தை 2 முறை போட்டீங்கன்னாரு, இவங்க பதிலுக்கு தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல எங்களுக்கு பாட அனுமதிச்சாங்கன்னாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரியான காட்சிகள் மாறி இருக்கிற சூழல்ல இந்த புகார் போகுது. அப்ப இந்த ஏற்கனவே ஆளுநருக்கு தாவேகா அரசிடம் சில முரண்பாடுகள் இருப்பது போன்ற ஒரு 2-3 நாட்களான காட்சிகள் தெரியுது. அதனோடு 3 முக்கிய கட்சிகளும் மனு கொடுக்குறாங்க. நீங்க கேட்டதே மாதிரி திமுகவும் கொடுக்குறாங்க, அதிமுகவும் கொடுக்குறாங்க, பாஜகவும் கொடுக்குறாங்க. நீங்க 3 கட்சிகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. 3 கட்சிகளும் குதிரை பேரத்தையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அதை விட முக்கியமா நீங்க கேட்ட இந்த விவகாரத்தையும் விஷ்ணு ரெட்டியாக இருக்கலாம், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கலாம், இவர்கள் பங்கேற்கிறாங்க என்பது போது ஆளுநர் முன்பு 2 வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறேன். ஒன்று, இதை கடந்து போவது, புகார்களை வாங்கி வைத்துக் கொண்டு சும்மா இருக்கிறது. ஏன்னா நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் முதல்ல குதிரை பேரம்னு ஒரு புகார் கொடுத்தார். அவர் தான் தமிழ்நாட்டுல முதல்ல கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி பண்ண அழைக்கணும், இதுல குதிரை பேரம் நடக்குது, குதிரை பேரத்தை தாவேகாவினர் பண்றாங்கன்னாங்க. அது வாங்கி வைத்துக் கொண்டு சைலண்டா இருந்தார். அப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க முடியுமான்னா அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு தான் ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண்கள் 2-3 நாட்களாக நான் அடுக்கிய அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் ஏன் ஆய்வுக்கு போகிறார், அவர் ஏன் நீங்க என்னையும் சந்தித்து மனுக்களை கொடுக்கலாம், சேர்ந்து இணைந்து குரல் கொடுப்போங்கிறாரு, இந்த இடம் நோக்கி ஏன் ஆளுநர் மாறுறாருங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அவர் முன்னாடி இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அவர் அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க ரகசிய காப்பு எடுத்துதான் ஒரு அமைச்சராக முடியும். அதாவது நம்ம அந்த பதவியேற்பிலேயே நம்ம பார்ப்போம், அவர்கள் வாசகங்கள் படிப்பாங்க. சட்டப்படி அமைக்கப்பெற்ற அப்படிங்கிறதுல தொடங்கி அவர்கள் நான் அப்படின்னு ஒரு ஆளுநர் சொல்ல தொடங்க இவர்கள் முழுக்க ஒரு ரகசிய காப்பு எடுப்பாங்க. அப்ப அந்த ரகசிய காப்பு எடுக்கப்படுகிற உள் நடவடிக்கையில இன்னொருவர் இருந்தால், அது வேறு நபர்களாக இருந்தால், இவங்களுக்கு தேர்தல் வியூகங்கள் அவங்க வேலை செஞ்சிருக்கலாம், வேறு தொடர்புகள் இருக்கலாம்.
பட் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் கலந்திருப்பதை ஆளுநர் நினைத்தால் மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட்டா போடலாம். அந்த ரிப்போர்ட்டை அவர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. அது அன்னை கால ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கும் இடையில கூடிய செயல்பாடுகளை பொறுத்து நான் இந்த கருத்தை சொல்றேன். சார், இதே மாதிரி குதிரை பேர குற்றச்சாட்டு தொடர்பாகவும் ஆளுநர் அதை எப்படி கையாள்வார்னு நினைக்கிறீங்க? இல்ல, குதிரை பேரத்தை பொறுத்தவரை ஆளுநர் கிட்டத்தட்ட அதை வாங்கி கிடப்பில் தான் ஏற்கனவே போட்டிருக்கிறார். அது நீண்ட காலமான, அதான் நான் முன்பே கேள்வியில கூட பதிலளித்தது மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இவர் ஆட்சி அமைக்க அழைத்த உடனேயே அந்த குற்றச்சாட்டை எழுப்பிவிட்டார். அந்த குதிரை பேரத்துக்கு அப்போதிருந்தே நடவடிக்கை எடுக்கப்படல. இன்னொன்று, அது சட்ட ரீதியாக பல சிக்கல்கள் வந்துருச்சு. அதுல ஆளுநர் விவகாரத்தை தாண்டி இன்னைக்கு ஆளுநர் போய் இவங்க முறையீடு தான் பண்ணியிருக்காங்க அதிமுக தரப்பு, ரொம்ப முக்கியமா. ஆனா அதற்கு முன்பே பாத்தீங்கன்னா சபாநாயகர் எடுத்த முடிவு சரியா, சபாநாயகர்கிட்ட ஒரு மனு நிலுவையில் இருக்கிற பொழுது ராஜினாமாவை ஏன் ஏற்றாங்க, அது நிறைய லீகலா சட்ட ரீதியாக அது நிறைய சிக்கலுக்குள்ள அது சிக்கி கொண்டது அப்படித்தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அதுல ஆளுநரை பொறுத்தவரை கொஞ்சம் மௌனம் காப்பாரு தான் பாக்குறேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு இடம் இருக்கு. இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலையே. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல காலியாக இருந்த 3 சட்டப்பேரவைக்குன்னு நினைக்கிறேன் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல? அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தால், இப்ப ஜூலை 31 அல்லது ஆகஸ்ட் 10 ஏதோ ஒரு தேதி வந்திருக்கும்னா, இந்த குதிரை பேரம் அல்லது குதிரை வேகம் ரெண்டுல நம்ம எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், அது பார்வையாளர்களுக்கு உட்பட்டது. அந்த குதிரை பேரமோ குதிரை வேகத்தில் வர்றவர்களோ யாராக இருந்தாலும் அந்த நாள் தேதி அறிவிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க. அப்ப இது ஏதோ ஒன்று நடக்க போகிறது அல்லது ஏதோ ஒன்று சட்ட ரீதியாக செய்யலாங்கிற முன்னெடுப்போடு தான் அது சைலண்டா போடப்படுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இடைத்தேர்தல் தேதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கப்படல அப்படின்னு பாக்குறேன். அப்போ இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநர் அணுகுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, நிச்சயமா நீங்க ஒரு அரசியல் குற்றச்சாட்டாகத்தான் அதை அணுக முடியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரும் வெளியில சொல்கிறார், என்னை வழக்கை காட்டி, நீங்க குதிரை பேரம் என்பது ஆசையை காட்டலாம், வழக்கை காட்டலாம், எதை வேண்டுமானாலும் காட்டலாம். ஒரு ஆஃபர், ஒரு அக்செப்டன்ஸ், அது சட்டப்படியான வார்த்தை. ஒரு ஆஃபர் என்பது ஒரு வாய்ப்பை தருவது, அக்செப்டன்ஸ் என்பது ஒன்று ஏற்றுக்கொள்வது. அப்ப நீங்க அது வழக்காக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு. இன்னைக்கு கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரும் சொல்லி இருக்கிறார் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு. இவர்கள் எல்லாம் வழக்கு மிரட்டல்ங்கிறாங்க, அவங்க பணம்ங்கிறாங்க, திமுகவும் 50 கோடி பேரம் பேசுறாங்கிறாங்க. அப்ப இது ஒரு பரஸ்பரம் அரசியல் குற்றச்சாட்டு என்கிற தன்மைக்குள்ள அது போய்விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு எல்லாம் 2.78 கோடி அமலாக்கத்துறை வழக்கே இருக்கிறது. அவர்களை போய் ஒரு முதல்வரை அவதூறாக பேசினார், அவதூறு வழக்கு, அதனால் மிரட்டினாங்க, 6 மணி நேரம் விசாரணை என்பதெல்லாம் கொஞ்சம் மிகையாகவும் இருக்கு. தாவேகாவும் குதிரை பேரம் செய்யறாங்க, திமுக பதிலாட்டம் ஆடுகிற சூழலும் இருக்கிறது. அதுல ஒருவர் மாட்டி இருக்கிறாரு, கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார். அது பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சட்ட நடவடிக்கையாகத்தான போகுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் டீல் பண்றாங்க. அது தொடர்பாக தாவேகா அரசு வேறுபடியான எந்த நடவடிக்கையும் குதிரை பேரம் என்பதை ஆளுநர் போய் அவங்க முறையிலேயே மற்ற 3 கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டதை போல திமுக, அதிமுக, பாஜக மூவரும் இந்த வழக்கில் ஒரு ஒற்றுமை குதிரை பேரத்தை மையப்படுத்துறாங்க. பட் தாவேகா ஒரு கொஞ்சம் பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்களே, 9 பேரை, திருநாவுக்கரசு அவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்பான குற்றவியல் வழக்குகளாக தான் அதை டீல் பண்றாங்க. சோ அது மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் அதற்குள் இருக்கு. அதனால ஆளுநர் அதை அரசியல் போக்கின் தன்மையில தான் டீல் பண்ணுவாருன்னு தான் பாக்குறேன்.